ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொட்டென்ஷியோமீட்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, பொட்டென்ஷியோமீட்டர். Okay, so potentiometer அப்படின்னா என்னன்னு. So it is a very important experiment. So you can write it is an experimental setup. It is an experimental setup to measure. It is an experimental setup to measure potential difference. Okay, PD na potential difference across two terminals of a circuit, across two terminal of a circuit without drawing any current, without drawing any current from the source for measurement, from the source for measurement. It is an experimental setup to measure the potential difference across two terminals of a circuit without drawing any current. So this is a very important point. அதாவது கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணாமையே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து மெஷர் பண்ண முடியும். இதுதான் வந்து மோஸ்ட் ப்ரிசைஸ் டிவைஸ் டு மெஷர் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த பொட்டென்ஷியோமீட்டரில் வந்து ரெண்டு பார்ட் இருக்கும். ஓகே, ஸோ டூ சர்க்யூட் செக்ஷன் யூ கேன் ரைட். ஸோ ஒர்க்கிங் எழுதிக்கலாம். ஒர்க்கிங் என்னன்னா பொட்டென்ஷியோமீட்டர் consists of two circuit section. Okay, potentiometer consists of two circuit section. Section number 1 அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். செக்ஷன் நம்பர் 2 நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பிரைமரி சர்க்யூட், இன்னொன்று செகண்டரி சர்க்யூட். இந்த பிரைமரி சர்க்யூட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா நோன் பேராமீட்டர்ஸும் இருக்கும். நோன் பேராமீட்டர்ஸ்னால் நம்மளுக்கு பொட்டென்ஷியோமீட்டருக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன வேல்யூலாம் கரண்ட்டு சப்ளை பண்ணணும் அதெல்லாம் இல்லையா. ஸோ அதை பேட்டரி இருக்கணும், அதெல்லாம் நோன் பேராமீட்டர்ஸ். இந்த செகண்டரி சர்க்யூட்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அன்னோன் பேராமீட்டர்ஸ் இருக்கும். அன்னோன் பேராமீட்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே இந்த செகண்டரி சர்க்யூட்டில் வச்சுருப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த பொட்டென்ஷியோமீட்டரோட டிப்பிக்கல் செட்டப்பை ட்ரா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு பேட்டரி. Okay, so battery, then we have a high resistance or variable rheostat ன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரியோஸ்டாட், அதாவது ரெசிஸ்டன்ஸை மாற்றுறதுக்கு. இது வந்து இஎம்எஃப் ஆஃப் த நோன் வேல்யூ, ஈகேன்னு போட்டால் நோன் நடக்கும். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இது ஏ, இது பி. இந்த ஒயரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர். ஓகே, ஸோ அந்த பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நோன் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொட்டென்ஷியோமீட்டர் ஒயருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ we can say resistance of potentiometer, resistance of potentiometer. அதை வந்து we can mention as RP, resistance of potentiometer. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த என்ன பண்ணுறோம், இது வந்து செகண்டரி சர்க்யூட் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ we are going to connect in a secondary circuit like this. ஸோ இங்கே வந்து ஒரு பேட்டரி இருக்கும். இது வந்து அன்னோன் பேட்டரி. ஓகே, இது வந்து அன்னோன் பேட்டரி, அதாவது இதோட இஎம்எஃப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக சொன்னேன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதிலிருந்து we have இதை கனெக்ட் பண்ணிவிட்டு we have a galvanometer. அண்ட் கேல்வனோமீட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒரு ஜாக்கி, இந்த மாதிரி ஒரு ஜாக்கி வச்சுருக்கோம். ஸோ திஸ் would be the jockey J. அந்த ஜாக்கின்றது வந்து ஒரு மெட்டல். ஓகே, இந்த மெட்டல் வந்து நம்ம தொடும்போது, மெட்டல் வந்து ஒயரில் தொடும்போது ஒவ்வொரு பாயிண்டில் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்றது கேல்வனோமீட்டர் வந்து நம்மளுக்கு காட்டும். அதாவது எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ இங்கே தொட்டோன்னா சில டைம்ஸில் கரண்ட் அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகும், வோல்டேஜ் அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகும், கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகும். இங்கே தொட்டினா இன்னும் கம்மியாக பாஸ் ஆகும். ஸோ இது டிபெண்ட்ஸ்.
இதுதான். ஸோ இப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செட்டப் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் செகண்டரி சர்க்கியூட் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐம் கோயிங் டு ஃபைண்ட் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ஒயர் ஏபி. ஓகே, அதாவது பேட்டரி பொட்டன்ஷியல், அன்னோன் பேட்டரி பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பொட்டென்ஷியோமீட்டர் ஒயரில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, டோட்டல் கரண்ட் பாஸ் இந்த பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர், டோட்டல் கரண்ட் பாஸ் இன் potentiometer. Okay, in potentiometer wire, PW na potentiometer wire எடுத்துக்கலாம். So I would be equal to இந்த கரண்ட் எதனால பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த நோன் இஎம்எஃப்னால பாஸ் ஆகுது. இதனால ஏன் எந்த கரண்ட் வந்து இதுலேருந்து எந்த கரண்ட்டை வந்து பாஸ் ஆகாது, ஏன் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ திஸ் would be டோட்டல் கரண்ட் பாஸ் ஆகுது என்னது I would be equal to the known potential divided by resistance. So what is the resistance? இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு பொட்டென்ஷியோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், resistance of I plus resistance of the potentiometer. இதுதான் வந்து என்னது total current which is passing in the wire AB. ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா what is the potential drop. ஓகே, அதாவது இந்த ஒயர் ஏபியில் எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ we can write it potential drop. Okay, so you can write potential drop in the wire AB. ஸோ ஏபியில் எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும், ஸோ பொட்டென்ஷியல் ட்ராப் in the wire AB would be equal to current passing in the wire, current எடுத்து நம்ம calculate பண்ணோம் I, into the resistance of the potentiometer wire. Correct? ஸோ இதுதான் வந்து என்னது potential drop in the wire. ஸோ VAB would be equal to I into RP அப்படின்றத சொல்கிறோம். தான் potential drop in the wire. இதில் இன்னொரு டேர்ம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், that is called potential gradient. Potential gradient அப்படின்னா என்னன்னா லெங்த்தை பொறுத்து potential drop வந்து மாறும். We can say that is lambda. Lambdaன்றது potential gradient represent பண்ணுறது. Lambda would be equal to potential drop across the length AB divided by the length. இதுதான் வந்து என்னது potential gradient-ஓட ஃபார்முலா. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா potential gradient is inversely proportional to the length. length increase ஆக என்ன ஆகும்னா potential gradient வந்து குறையும். ஓகே, ஸோ இல்லைனா இப்போ VAB would be equal to lambda into L ன்னு எழுதுனால என்ன அர்த்தம், length increase ஆக potential drop என்ன ஆகும் அப்படின்னா increase ஆகும் அப்படின்னு அர்த்தம். potential dropனா voltage குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ lambda equal to VAB by L. ஓகே, இது வந்து ஹோல் லெங்க்த்துக்கு. இப்போ ஃபார் இஃப் நவ் இப்போ ஜாக்கி வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏபி தான் ஹோல் லெங்க்த்து, பொட்டென்ஷியல் ட்ராப் ஃபார் ஹோல் லெங்க்த்து நம்ம சொல்லிட்டோம். பொட்டென்ஷியோமீட்டரோட ஹோல் ஒயரோட லெங்க்த் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் ஜாக்கி என்ன பண்ணுறேன்னா பொட்டென்ஷியோமீட்டர் ஒயரில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே வரும்போது கரண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஜாக்கி இங்கே இருக்கும்போது இது இனிஷியலாக இதோட நீடில் வந்து 0ல் இருக்கும், இங்கே இருக்கும்போது டிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது ரைட்டில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு பாயிண்ட்டை நான் இந்த ஜாக்கியை இங்கே மூவ் பண்ணுறேன், இப்போ லெஃப்ட்டில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது கரண்ட்டை பொறுத்து டிஃப்ளெக்ஷனும் அதிகமாக இருக்கும். கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஃப்ளெக்ஷன் ரேட். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் திருப்பி இந்த ஜாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஒயரில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வைக்கும்போது எனக்கு 0 பொட்டென்ஷியல் காட்டும். இது எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு 0 பொட்டென்ஷியல் காட்டும். எப்போ அந்த பாயிண்ட் எனக்கு 0வாக காட்டும் அப்படின்னா இந்த ஒயரை நான் எங்கே வைக்கிறனோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாயிண்டில் வைக்கும்போது எனக்கு 0 காட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இங்கேருந்து இந்த லெங்க்த், அதாவது இந்த லெங்க்த் இருக்கு இல்லையா, இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் L1 அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெங்க்த்து, அதாவது இந்த ஏலேருந்து ஜே பொட்டென்ஷியலும் இந்த பேட்டரி பொட்டென்ஷியலும் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது இந்த பேட்டரி பொட்டென்ஷியலும் இந்த லெங்க்த்னால கிரியேட் ஆகக்கூடிய பொட்டென்ஷியலும் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ரெண்டும் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹை பொட்டென்ஷியல்னு ஒன்று இருக்காது, லோ பொட்டென்ஷியல்னு ஒன்று இருக்காது. எப்போவுமே பொட்டென்ஷியல்ன்றது ஹையிலேருந்து லோக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. அப்போ என்ன அர்த்தம், இந்த லெங்க்த்தில் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கோ அதே பொட்டென்ஷியல் இந்த பேட்டரியிலே இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் இந்த என்டையர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட மொத்த தீமே. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் வந்து நம்ம எழுதிட்டோம். lambda equal to VA by L. ஸோ ஃபார் லெங்க் L1 what would be the potential drop? For length L1 what would be the potential drop? So we can say potential drop across AJ. அதான் AJ நான் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறேன், A
இது J. Okay, so AJ, potential drop across AJ would be equal to lambda ன்றது அதே தான் potential gradient, length become L1. Okay, so இந்த பாயிண்ட்ல at this position when lambda equal to L இருக்கும்போது galvanometer shows 0 deflection. It's 0 deflection காட்டுது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பொட்டன்ஷியலும் பேட்டரி பொட்டன்ஷியலும் ஈக்குவல் அர்த்தம். So we can say potential drop across AJ would be equal to the EMF of the unknown battery, that is equal to lambda times L1. அப்படி நம்ம என்ன பண்ணிடலாம், டைரக்டா எழுதிடலாம். ஸோ கரண்ட் ஏன் இப்போ இங்கே பாஸ் ஆகலை, இந்த ஒயரில் பாஸ் ஆகலை அப்படின்னா இந்த பேட்டரி பொட்டன்ஷியலும் இந்த பொட்டன்ஷியலும் என்ன ஆயிருக்கும், பேலன்ஸ் ஆயிரும். அதனால எந்த கரண்ட்டாக ஃப்ளோ ஆகாது. அதனால தான் பொட்டன்ஷியோமீட்டரை வித்தவுட் drawing எனி கரண்ட் we are measuring the potential difference அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும், இப்போ இது வந்து ஒரு பேட்டரிக்கு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இதே பொட்டன்ஷியோமீட்டர் செட்டப்பில் வந்து இன்னொரு பேட்டரியை நம்ம போடலாம். அதாவது இப்போ நம்ம இந்த வேல்யூ பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தருது, EM of unknown potential is directly proportional to the length 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ இதே வந்து பொட்டன்ஷியோமீட்டர் செட்டப்பில் we can include one more battery. Say இதே மாதிரி we have battery, we have a high resistance. இந்த high resistance வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரில் கனெக்ட் பண்ணியாச்சு. தென் இங்கே we have two setups. இங்கே ஒரு பேட்டரி, அதே மாதிரி இங்கே ஒரு பேட்டரி. ஓகே, இதில் இருந்து we have a galvanometer, then we connected like this. Okay, so this would be jockey, இது A, இது positive V, இது known battery, இது unknown battery 1 எடுத்துக்கலாம், இது unknown battery 2 எடுத்துக்கலாம், இது galvanometer. the overall length வந்து we can take as a L. ஓகே, இந்த பேட்டரி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்விட்ச் மூலமாக டாகிள் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஸோ there is a switch. ஸோ ஸ்விட்ச் மூலமாக, அதாவது ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்ட் ஆகும், செகண்ட் பேட்டரி கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இப்போ வாட் இஸ் unknown potential in the second battery அப்படின்னு கேட்டால் சேம் திங். unknown potentialனா இஸ் directly proportional to length இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேட்டரிக்கு ஒரு லெங்க் கிடைக்கும், செகண்ட் பேட்டரிக்கு இன்னொரு லெங்க் கிடைக்கும். அப்போ டேரெக்டாக இதில் வந்து எழுதும் போது E unknown 1 by E unknown 2 would be equal to, இதுக்கு லெங்க் 1, இதுக்கு லெங்க் 2, பிகாஸ் லேம்டா வந்து கேன்சல் ஆயிரும், கான்ஸ்டன்ட் ரெண்டுத்துக்கும். ஸோ this is what potentiometer wire. So this is very important for exam, at the same time also very important from the problem solving.